ஹாய் எவ்ரிஒன். நம்ம இங்கிலீஷ் விவர் சேனலில் ஒவ்வொரு நாளும் ஒரு டாபிக் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, பிஜிடிஆர்பி இங்கிலீஷில் யூனிட் 4 ரைடர் டு த சி ரிட்டன் பை ஜேஎம் ஜின்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல், ஷேர் வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 80% டீச்சர்ஸ் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இன் விச் இயர் வாஸ் ரைடர் டு த சி ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்டு? எந்த இயரில் ரைடர் டு சி பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, 1904. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. செகண்ட் ஒன், ஹூ எடிட்டர் சம்ஹைன் த பீரியாடிக்கல் தட் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்டு ரைடர் டு த சி? யார் எடிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, டபிள்யூபி ஈட்ஸ். செகண்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. தேர்ட் ஒன், ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த அப்பே தேட்டர் வேர் ரைடர் டு சி வாஸ் ஸ்டேஜ்டு? ஸோ இதில் ரெண்டு கொஸ்டின் இருக்குது. யார் அப்பே தேட்டர் ஃபவுண்ட் பண்ணாங்க, எங்கே அந்த ரைடர்ஸ் டு சி இது ஸ்டேஜ் பண்ணாங்கன்ற மாதிரி. ஓகே, தேர்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, லேடி கிரெகரி அண்டு டபிள்யூபி ஈட்ஸ். தேர்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. ஃபோர்த் ஒன், த செட்டிங் ஆஃப் த பிளே இஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் டைரெக்டாக ஆன்சர் பார்த்துலாம். ரைடர் டு சி டு த சி எங்கே செட்டிங் சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், இன்ஸ்மேன் ஆரன் ஐஸ்லாண்ட். ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. ஃபிஃப்த் ஒன், விச் லிட்ரரி மூமெண்ட் டஸ் ரைடர் டு த சி பிலாங்ஸ் டு? எந்த லிட்ரரி மூமெண்ட்லேருந்து வந்தது இந்த ரைடர்ஸ் டு சின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ரொமான்டிசிசம், ரியலிசம், ஐரிஷ் லிட்ரரி ரிவல், மாடர்னிசம். ஸோ ஃபிஃப்த்தனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, ஐரிஷ் லிட்ரரி ரிவைவல். ஃபிஃப்த்தனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. சிக்ஸ்த் ஒன், who is the only surviving son of Mayura at the beginning of the play? எந்த மயூராவோட ஒரே ஒரு பையன் உயிரோடு இருப்பான், அது யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்போனா பிகினிங் ஆஃப் த பிளேன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். மைக்கிள், சர்வன், பர்ட்லி, பேட்ரிக். ஸோ சிக்ஸ் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, பர்ட்லி. சிக்ஸ் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. செவன்த் ஒன், which characters death at sea is reported but never shown on stage, intensifying the tragic atmosphere? எந்த கேரக்டர் இறந்துருப்பாங்க சீயில் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அது ஸ்டேஜ்லேயே காமிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ, மைக்கிள். செவன்த் ஒன்னோட என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ, மைக்கிள். ஸோ அவங்கள தான் ஸ்டேஜ்லேயே காட்ட மாட்டாங்க, ஆனால் சொல்ல மட்டும் சொல்லுவாங்க. சரியா? எய்த் ஒன், விச் கேரக்டர் பிலாங் டு த பண்டல் ஆஃப் கிளாத் டு கன்ஃபார்ம் மைக்கிள் டெத்? எந்த கேரக்டர் அந்த கிளாத்தை வச்சு மைக்கிள் தான் இறந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். கேத்லின், நோரா, மயூரா, த பிரைஸ்ட். ஸோ எய்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, நோரா. எய்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. நைன்த் ஒன், who among the characters makes the final lament accepting the futility of resistance against the sea? ஸோ எந்த கேரக்டர் அக்செப்ட் பண்ணுவாங்க, ஃபைனலாக வருந்துவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா அந்த பர்ட்லி, மைக்கிள், நோரா, ஸோ உங்களோட அம்மா தான். ஸோ நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, மயூரா. நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி, மயூரா. ஓகே, ஸோ டென்த் ஒன், இது ஒரு முக்கியமான கொஸ்டின். விச் கேரக்டர் இஸ் டெபிக்டட் அஸ் ப்ராக்டிக்கல், சென்சிபிள் அண்ட் ஆஃப்டன் கைடிங் ஹர் யங்கர் சிஸ்டர்? எந்த கேரக்டர் ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் சென்சிபிளாகவும் அவங்களோட சிஸ்டர் கைட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நாவல் படிக்கும்போதே தெரியும். ஸோ இதோட ஆன்சர் என்னன்னா டென்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, கேத்லின். டென்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. 11th ஒன், ஹூ அட்டர் த வேர்ட் ஃபைனல் வேர்ட்ஸ் ஆஃப் ரெசிக்னேஷன், no man at all can be living forever and we must be satisfied? ஸோ இதோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, மயூரா. அவங்க தான் என்ன சொல்லுவாங்கன்னா யாருமே உயிர் வாழ மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க.
உங்களோட பையங்களை. 11th ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி. 12th ஒன், Bertley decide to go to the mainland despite Myra warning. What is his role in the play? ஸோ பர்ட்லி வந்து என்ன பண்ணுவான், போகணும்னு நினப்பான். எதுக்காக போகணும்னு நினப்பான்? மைரா அவங்க அம்மா சொல்கிறது வான் பண்ணுறதையும் எதுக்காக போகணும்னு நினப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். பிரீஸ்ட், ஃபிஷர்மேன் அண்டு பிரெட் வின்னர், நெய்பர், ட்ரேடர் இன் ஹார்ஸ். ஸோ அவரோட ரோல் என்னென்னா 12th ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி, ட்ரேடர் இன் ஹார்சஸ். 12th ஒன்றுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி. 13th one, which minor character is mentioned in the play as sending cloths for identification of Michael's body? எந்த மைனர் கேரக்டர் வந்து கிளாத்தை கொடுத்து இது மைக்கேலோடதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து டேரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். 13th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, த யங் பிரைஸ்ட். 13th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. அவர் தான் என்ன பண்ணுவார், கிளாத்தை கொடுத்து விடுவார். So 14th one, Myra sprinkles holy water on Bertley body with the help of the which object? எந்த ஆப்ஜெக்டை வச்சு ஹோலி வாட்டர் வந்து தொளிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு டைரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். 14th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, ஏ கப். 14th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. 15th one, the white boards mentioned at the end of the play are intended ஃபார் வாட் பர்பஸ்? இந்த ஒயிட் போர்டை வந்து என்ன பர்பஸுக்காக அவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க எண்ட் ஆஃப் த பிளேன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். பில்டிங் எ கஃபின், ரிப்பேரிங் த போர்ட், கன்ஸ்ட்ரக்டிங் எ ஃபென்ஸ், மேக்கிங் ஃபர்னிச்சர். 15th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, பில்டிங் எ கஃபைன். 15th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அதாவது சவப்பட்டிக்கு யூஸ் பண்ணுவாங்க அதுதான். ஓகே. 16th ஒன், இன் ரைடர் டு த சி வாட் விசன் டஸ் கேத்லின் டிஸ்கிரைப் டு மைரா when Bertley is on his way to the Hall Fair? இந்த ரைடர் டு தி சி இதில் வந்து கேத்லின் வந்து எதை பார்த்துருப்பா அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். பர்ட்லி சேஃப் அட் ஹால்வே ஃபேர், மைக்கேல் ரைடிங் எ கிரே போனி பிகைன் பர்ட்லி ஆன் ரெட் மேர், மைக்கேல் கோஸ்ட் ப்ளீஸிங் ஹர், த சி டர்ன்ட் ரெட். ஸோ 16th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, மைக்கேல் ரைடிங் எ கிரே போனி பிகைன் பர்ட்லி ஆன் ரெட் மேர். ஸோ மைக்கேல் வந்து என்னது கிரே போனியில் போகிற மாதிரி இருக்கும், பர்ட்லி வந்து பின்னாடி என்னது ரெட் இதில் போன மாதிரி இருக்கும், அதான் சொல்லுவாங்க. 16th என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி. ஓகே. 17th ஒன், விச் அனிமல் தோ லிவிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ woman இன் த பிளே லிங்க்டு டு பர்ட்லி டெத்? பர்ட்லி டெத்துக்கு அந்த அனிமலுக்கும் எந்த அனிமல்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். எ பிளாக் டாக், எ ரெட் மேர், எ ஒயிட் கோட், எ கிரே போனி. 17th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி, எ கிரே போனி. 17th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி. 18th ஒன், த விஷன் மைரா சீஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் வித் லிட்டரரி டிவைஸ்? என்ன லிட்டரரி டிவைஸில் வந்து அவங்க வந்து பார்ப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். சேட்டர், ஃபோர்ஷேடோவிங், சிம்பலிசம், அலிகரி. ஸோ 18th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, ஃபோர்ஷேடோவிங். இது என்னன்னு சொல்லி கீழே ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருப்பேன். 18th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. 19th ஒன், ரைடர் டு த சி வாஸ் அடாப்டட் இன்டு an opera by which composer in 1937? எதில் வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஓப்ரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். 19th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, ரால்ஃப் வர்க்மன் வில்லியம். 19th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், த பிளே ஃபாலோஸ் விச் அரிஸ்டாட்டிலியன் பிரின்சிபல் மோஸ்ட் ஸ்ட்ரிக்ட்லி? இந்த பிளே வந்து அரிஸ்டாட்டிலோட எந்த இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, பிரின்சிபலை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ இதோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன். 20th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி, யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன். This is phone question for you. If you know the answer, please comment in box. Otherwise, you have to know that which event belong to the falling action of the play? எந்த ஈவெண்ட் வந்து ஃபாலிங் ஆக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபோர்ஷேடோவிங் அப்படின்னா என்னன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னா அதுதான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். ஃபோர்ஷேடோவிங்னா என்னென்னா இட்ஸ் எ லிட்டரரி டிவைஸ் வேர் அன் ஆத்தர் ஸ்டப்லி கிண்ட் எ ஃபியூச்சர் ஈவெண்ட் இன் எ ஸ்டோரி. அதாவது ஒரு
ஃப்யூச்சரில் நடக்க போகிறத ஒரு கிண்ட் மாதிரி கொடுப்பாங்க அப்படின்றாங்க. கிரியேட்டிங் சஸ்பென்ஸ் அண்டு இன்ட்ரிக்யூட் ஃபார் த ரீடர். சஸ்பென்ஸ் வந்து ரீட் பண்ணுறவங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இட் கேன் இன்வால்வ் வேரியஸ் டெக்னிக்ஸ் லைக் இன்ட்ரடியூசிங் எ சீமிங்லி மைனர் டீட்டெயில் தட் லேட்டர் பிகம் எ crucial ஆர் யூஸிங் டிஸ்கிரிப்டிவ் லாங்குவேஜ் டு எவோக் சென்ஸ் ஆஃப் அன்ஈஸ் ஆர் ஆன்டிசிபேஷன். ஓகே, ஸோ அந்த ஒரு ஃப்யூச்சரில் நடக்க போகிறத முதல்ல சொன்னால் நம்மளுக்கு ரீடருக்கு என்ன ஆகும்னா ரொம்ப வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கிண்டு கொடுத்த மாதிரி இருக்கும். அதுலேருந்து மெயின் பிளாட்டை வந்து கொண்டு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் என்னது ஃபார்ஷாடோவிங். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா டாப் கேர்ள்ஸ் ரிட்டன் பை கார்லி சர்ச்சில். ஸோ நான் சொன்ன மாதிரி கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 80% பேர் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணல. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு வீடியோஸ்லாம் பிடிக்கும். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம்.